வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சக்கூடிய பிஎட் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு, ஸோ நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்போ எந்தெந்த யூனிட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதும், ஸோ முக்கியமாக ஒரு 10 to 15 கொஷின்ஸ் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எக்ஸாம் கைடன்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், ஸோ இந்த புக்கில் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா எந்த யூனிட்லாம் நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் வந்து ஈஸியாக இருக்கும், ஃபோர்த் யூனிட் வந்து ஈஸியாக இருக்கும், ஃபிஃப்த் யூனிட் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன் நம்மளுக்கு இந்த 3 யூனிட்ஸ் ஈஸியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் வயலன்ஸ் அகென்ஸ்ட் சில்ட்ரன், செகண்ட் யூனிட்டு வயலன்ஸ் அகென்ஸ்ட் சில்ட்ரன். ஸோ அப்போ இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலாக என்ன மாதிரியான கொடுமைகள், துஷ்பிரயோகங்கள் இந்த குழந்தைகள் மேலே நடத்தப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆன்லைன் அப்யூஸ், சூசைடல் திங்ஸு, ஸோ இது மாதிரி என்ன மாதிரியான அஃபென்சஸ்லாம் வந்து குழந்தைகள் மேலே நடைபெறுதுன்றது கொடுத்துருப்பாங்க. இது ஜென்ரலாகவே நீங்கள் எழுதலாம் செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஃபோர்த் யூனிட்டை பொறுத்தவரையில் சைல்டு ஃப்ரெண்ட்லி ஸ்கூல்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ். ஃபோர்த் யூனிட்டை பொறுத்தவரையில் ஜென்ரலாக என்னென்ன கமிட்டிஸ் ஸ்கூல்ஸில் இருக்குது, ஸோ அது வந்து குழந்தைகளுக்கு ஸோ என்ன மாதிரியான பாதுகாப்புகள் கொடுக்கலாம், ஏற்படுத்தலாம். ஸோ அதில் வந்து டீச்சர்ஸுடைய ரோல் என்ன, ஸ்கூல்ஸுடைய ரோல் என்ன, ஸோ இது போல் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் தான் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் யூனிட்டில் ரோல் ஆஃப் டீச்சர்ஸு இல்லை அதர் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ அப்போ குழந்தைகள் மேலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு, ஸோ அப்போ டீச்சர்ஸுடைய ரோலு, அதுபோல் மற்ற அமைப்புகள் என்னென்ன மாதிரியான இருக்குது, அப்போ என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் நமக்கு தேவை குழந்தைகளை பாதுகாப்புறதுக்கு. ஸோ அப்போ இந்த செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் யூனிட் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு முறை ரீட் பண்ணாலே போதும். ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் யூனிட்டில் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். அப்போ குழந்தை மற்றும் குழந்தை உரிமைகள் கருத்து மற்றும் வரையறைகள். ஸோ அப்போ நமக்கு இந்த சைல்ட் ரைட்ஸ்னால் என்னன்றது நமக்கு வந்து தெரியணும். அதே போல் முக்கியமாக பார்த்திங்கன்னா சைல்ட் ரைட்ஸ், ஸ்டேட் பாலிசி ஃபார் சைல்ட் ரைட்ஸ், தமிழகத்தில் குழந்தை உரிமைகளுக்கான கொள்கைகள். அப்போ இது வந்து நமக்கு தமிழ்நாடுன்னு கேட்கலாம், இல்லை இந்தியா அளவில். ஸோ இந்தியாவில் என்ன மாதிரியான சைல்ட் ரைட்ஸுக்கான அம்சங்கள், பாதுகாப்பு அம்சங்கள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ இப்போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த லாஸ்ட் இயரில் வந்து கேட்ட கொஷினை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இந்தியாவில் டிஸ்கிரைப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இன் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், ஸோ என்றதை நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சைல்ட் ரைட்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ தமிழகத்தில் என்ன மாதிரியான கொள்கைகள் வந்து நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு, பின்பற்றப்பட்டு வந்துருக்கு. அதே போல் இந்தியாவில் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் என்ன மாதிரியான குழந்தைகளுக்கான உரிமைகள் பற்றி வரைமுறைகள் இருக்குன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர்டு பார்த்திங்கன்னா, டிஸ்கஸ் த இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு சைல்ட் ரைட்ஸ் ஸ்டேட்ஸ் இன் த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு, குழந்தைகளின் உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் மாநாடு விதிகளை பற்றி விவாதி. ஸோ இப்போ கன்வென்ஷன், ஸோ இப்போ குழந்தை பாதுகாப்பு, குழந்தை உரிமைகள், கன்வென்ஷன் ஆன் ரைட் ஆஃப் த சைல்டு டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன்ஸ் ரைட். ஸோ அப்போ இது வந்து கன்வென்ஷன் ஆஃப் த ரைட் ஆஃப் த சைல்டுன்றது கட்டாயமாக வந்து உங்களுக்கு ஒரு கொஷினாக கேட்பாங்க. ஸோ இந்த தேர்ட் யூனிட்ன்றது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஃபோர்த், எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்.
எக்ஸ்பிளைன் த கோல்ஸ் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். குழந்தை உரிமைகளின் முக்கியத்துவம் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை விளக்குக. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். எக்ஸ்பிளைன் த கோல்ஸ் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் டு யூ மீன் பை சைல்டு அப்யூஸ், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கு. ஸோ என்ன மாதிரியான கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிராக வன்முறைகள், பல்வேறு வடிவங்களை விளக்குகின்றதை கேட்பாங்க. அதே போல் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் அப்யூஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இன் வைலன்ஸ். ஸோ இப்போ ஷார்ட் நோட்ஸ்னு வரும்போது நமக்கு ஆன்லைன் அப்யூஸுமே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஆன்லைன் அப்யூஸ்னால் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 7th, வாட் இஸ் சூசைட், எக்ஸ்பிளைன் த லீடிங் ஃபேக்டர்ஸ் டு சூசைட் அமாங் சில்ட்ரன். தற்கொலை என்றால் என்ன, குழந்தைகள் மத்தியில் தற்கொலைக்கான முக்கிய காரணிகள். ஸோ இதெல்லாம் வந்து செகண்ட் யூனிட் உங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்கும், அதெல்லாம் அதை நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 8th, வாட் டு யூ மீன் பை ஜுவனல் டெலிக்வன்சி, ஸ்டேட் த காஸ் ஆஃப் டெலிக்வன்சிஸ். குழந்தைகளின் நெறிப்பிரிவு என்பதால் நீ அறிவது என்ன, குழந்தைகள் நெறிப்பிரிவுக்கான காரணங்களை கூறவும். 9th, ஸ்டேட் த salient features ஆஃப் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். 10th, ஸோ தேர்ட் யூனிட்டில் சைல்டு ரைட்ஸ் லாஸ் பாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆன் த ஃபாலோவிங். ப்ரொவிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட், சைல்டு லேபர் ஆக்ட், குழந்தை திருமண தடை சட்டம், குழந்தை தொழிலாளர் சட்டம். ஸோ இதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆக்டோடைய இயர்ஸு, சைல்டு மேரேஜஸுடைய எந்த அந்த சட்டத்தை வந்து எப்போ ஏற்றினாங்க, ஸோ இதெல்லாம் வந்து 1 மார்க்லேயும் கேட்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் இதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இயரோடு படித்து வச்சுக்கோங்க. ப்ரொவிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட்னா அது எந்த இயர். ஸோ அதே போல் சைல்டு லேபர் ஆக்ட், போக்சோ ஆக்ட், முக்கியமாக பார்த்தீங்கன்னா போக்சோ ஆக்ட். ஸோ இப்போ ஷார்ட் நோட்டுன்னு வரும்போது போக்சோவுமே கேட்பாங்க. ஸோ போக்சோ ஆக்டு 2012. ஸோ இதை வந்து கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைல்டு மேரேஜ் ஆக்டு 2006. ஸோ இதெல்லாம் நீங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இயரை பேஸ் பண்ணி கரெக்டாயமாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. போக்சோன்றதையும் கட்டாயமாக இதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷார்ட் நோட்ஸ்னு வரும்போதும் போக்சோவை பற்றியுமே அதிகப்படியாக கேட்பாங்க. 11th, எக்ஸ்பிளைன் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் இன் சேஃப்கார்டிங் த ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் இன் ஸ்கூல்ஸ். குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதில் ஆசிரியருடைய பங்கு பணிகள் மற்றும் பொறுப்புகளை குறித்து விளக்குக. ஸோ இப்போ பள்ளியில் ஆசிரியருடைய பங்கு என்ன, குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் என்றது கொஸ்டினாக கேட்பாங்க. அதே போல் வந்து இந்த 4th யூனிட்டில் எஸ்எம்சி, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஸோ அதை கட்டாயமாக அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் கிளப்பு. ஸோ இதனுடைய ரோல்ஸ் எல்லாம் என்ன, கிளப்ஸ் இன் ஸ்கூல்ஸ். இப்போ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு கமிட்டியாக இருந்தாலும் சரி, கிளப்ஸ் இன் ஸ்கூல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கு தான் இருக்குது இந்த அமைப்புலாம். ஸோ அப்போ அதனுடைய ரோல்லாம் என்ன, இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைகளுடைய பாதுகாப்பதில் பள்ளி மேலாண்மை குழுவினுடைய பங்கு என்ன, அதே போல் கிளப்ஸினுடைய பங்கு என்னன்றதையும் கொஸ்டினாக கேட்பாங்க. வாட் ஆர் த சைல்ட் ரைட்ஸ் கிளப்ஸ் இன் ஸ்கூல், எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் இன் ஸ்கூல்ஸ். குழந்தை உரிமைகள் சங்கம் என்றால் என்ன, பள்ளியில் அவற்றின் முக்கியத்துவத்தை விளக்குக. அப்போ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை பற்றியுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 13th, எக்ஸ்பிளைன் த ஸ்கில்ஸ் நீடட் டு டீல் வித் த சில்ட்ரன் அஃபெக்டட் பை வைலன்ஸ். வன்கொடுமைக்கு ஆளான குழந்தைகளை கையாள தேவைப்படும் திறன்கள் குறித்து விளக்குக. ஸோ 14th, எக்ஸ்பிளைன் த வேரியஸ் வார்னிங் சைன்ஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் சைல்டு அபியூஸ். குழந்தை துஷ்பிரயோகத்திற்கான பல்வேறு எச்சரிக்கைகள், அறிகுறிகள் மற்றும் காரணிகள் மற்றும் கட்டுப்பாட்டு யுக்திகளை ஆராய்க. 15th, how will the teachers be ensuring children's participation and protection in their activities? Explain. குழந்தைகளின் செயல்பாடுகளை, அவர்களின் பங்கேற்பையும் பாதுகாப்பையும் ஆசிரியர்கள் எவ்வாறு உதவி செய்வார்கள் என்பதை விளக்குக. ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி யூனிட் வைஸ் கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் தரோம், தேவைப்படுறவங்க அதையுமே பாருங்கள். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.